ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முழங்கால் மூட்டு வலி என்ன காரணங்களால் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய மூட்டு எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது முழங்கால் மூட்டு எலும்பு தான். அன்றாட வாழ்வியல் நடக்கிறதுக்கு, மாடிப்படி ஏறி இறங்குறதுக்கு, உட்காரத்துக்கு மூட்டு எலும்பு ரொம்ப அவசியம். என்ன ரீசனால் மூட்டு வலி வருதுன்னு பார்க்குற போகிறோம். ஃபஸ்ட்டு அதிக உடல் எடை, அதிகப்படியான வெயிட் இருக்கிறதுனால அதிகப்படியான அழுத்தம் மூட்டு எலும்பில் ஏற்படும். இதனால் மூட்டு வலி வரும். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, விளையாட்டு காயங்கள், மெனிஸ்கல் மற்றும் லிகமெண்ட் இன்ஜுரி ஆனாலும் ஸ்டேயர் ஆனாலும் பெயின் வரும். மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியர் அண்ட் டியர், ஏஜ் ஆக ஆக தசப்பகுதி சுருங்க ஆரம்பிக்கும், இதனால் மூட்டு தேய்மானம் வரும். நான்காவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பான பொசிஷனில் அதிகப்படியாக நிற்கிறதுனால, உட்காரதுனால மூட்டில் அதிக ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி மூட்டு வலி வரும். முழங்கால் வலி இருந்ததுன்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முழங்கால் வலி இருக்கும், முழங்கால் வீக்கம் இருக்கும், முழங்கால் மடக்கும் போது மடக்கு சவுண்டு கேட்கும். உங்களில் யாருனாச்சும் முழங்கால் வலி இருந்துச்சுன்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க. உடனே நியரஸ்ட் ஃபிசியோதெரப்பி கன்சல்ட் பண்ணுங்கள், ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஃபிசியோதெரப்பி டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.